you. Forum Malil, Vijay Antony, அழகிகளுடன் குத்தாட்டம். அதேதான். அதானப்பா? சரி, யூடியூப் டைட்டில் thumbnail ரெடி. இந்த கண்டென்ட் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? நான் என்ன சொன்னேன்னு சொல்லுங்க திருப்பி ஒரு தடவை. அதாவது Forum Malil, Nexus Vijaya Malil, பொதுமக்கள் மத்தியில் yes, விஜய் ஆண்டனி அழகிகளுடன் குத்தாட்டம். Thank you. கொண்டாட்டம். சார், இவங்க எல்லாரும் உங்களோட ஃபேன்ஸ். Thank you. இவங்க எல்லாரும் இன்ஃப்ளூயன்சர்ஸ். சூப்பரா பண்ணீங்கப்பா. உங்க ஸ்டெப் சூப்பரா இருந்துச்சு. ஆல்சோ Thank you. நீங்களும் நல்லா ஐஸ்வர்யா இருங்கப்பா. இருக்கு. அதுக்குள்ள எஸ்கேப் ஆறாங்க. Thank you. தம்பி, நீங்க தான குறுக்க போனீங்க? தனியா போய் காட்டுங்க. யாரெல்லாம் குறுக்க போனீங்க அப்படி? அங்க போங்க. இப்ப மியூசிக் இல்லாம இதே ஸ்டெப் எப்படி இருக்குன்னு பாப்போம். ரெடியா? 1 2 3 4. சூப்பர் தம்பி. ஐயோ ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். ஒரு பெரிய கைதட்டல் இந்த டான்சர்ஸ் அனைவருக்குமே ஒரு எனர்ஜி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு அவருக்கு ஒரு வைப் நான் பார்த்தேன். சூப்பர் பா. Thank you. Then they have few questions. Generally உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையா? அந்த கேள்வி கேட்டிருக்கு. மைக். ஹாய் சார், அப்படினா விஜய் ஆண்டனி சார் வந்து நிறைய பொண்ணுங்களை முடிக்க பா ஒரு நிமிஷம். இந்த மாதிரி இடத்துல ஸ்பேஸ் விடலாமா? நீங்க சொல்லுங்க சார். எங்க ஸ்பேஸ் விடலாம் பாருங்க. 1000 பிரச்சனை போயிட்டு கூட இருக்கு. அல்ல, ஆடியன்ஸ் எல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தேன். இல்ல, நிறைய ரெஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க. சோ நீங்களா ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆடியன்ஸ் முன்னாடி யார வேணா ப்ரப்போஸ் பண்ணலாம். ஒரு பொண்ணு இந்த பொண்ணே இருக்கு. சோ விஜய் ஆண்டனி சார் ஒரு 90s கிட்டா ஒரு 80s கிட்டா ஒரு அழகான லவ் ப்ரப்போஸ் பண்ணிருந்தா எப்படி பண்ணிருப்பீங்க? நான் ஆக்சுவலா என் வைஃப்க்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றது நான் சொல்றேன். வைஃப் கோச்சிக்க போறாங்க. இல்ல அவங்க கிட்ட தான் பண்ணேன். ஓகே. நான் வைஃப் கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இங்க வாங்க. இப்போ நீங்க தான் என் வைஃப். Thank you. அப்போ என் வைஃப் பட்டு காட்டிமா வித் யுவர் பெர்மிஷன் நான் உங்ககிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றதை நான் வந்து அஃப்ரீனா பண்ணி காட்டுறேன். உங்க வீட்டில் மாப்பிள்ளை ஏதாவது பார்த்துருந்தாங்கன்னா அதுல என் பேர் சேர்த்துக்கணும். அவ்வளோதான்ப்பா. என் வைஃப் போய் உங்க வீட்டில் மாப்பிள்ளை ஏதாவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதுல என் பேர் சேர்த்துங்கன்னு சொல்லிட்டு அம்புல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதான் என்ன சொன்னாங்க சார்? சிரிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். நீங்க என்ன சொல்றீங்க? சிரிச்சிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அந்த தைரியம் வந்துருச்சு. நான் ஃபர்தரா கண்டினியூ பண்ணி அப்பா சொல்லுமா இப்போ நீங்க சொல்லுங்க. பாட்டிமா என்ன சொன்னாங்கன்னு விட்டுருங்க. நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்க என்ன சொல்ல போறீங்க? சரி, ஓகே. எங்க அம்மா கூட்டிட்டு வந்துறேன். பக்கத்துல தான் வீடு. பாப்பா என்னப்பா இப்படி சொல்றீங்க? என்ன ஸ்வீட்டா ஒரு பையன் சொல்றான். நீங்க ஸ்பாட்ல ஏதாவது ரியாக்ட் பண்ணிட்டு போணும்ல. சரி, வாங்க போலாம். அதான். Thank you. Thank you. And அடுத்ததாக your name, உங்க பேரு ப்ளீஸ். பேரு திவ்யா காரி. நீங்க தானே இப்படி பண்ணீங்க? தனியா பண்ணி காட்டுங்க. அந்த பசங்களை மட்டும் செஞ்ச மாதிரி உங்க ஸ்டெப் நீங்க பண்ணி காட்டுங்க. தம்பி மெர்வின் எங்க இருக்காரு? மெர்வின் சார் வாங்கங்க. நீங்க டப் ஸ்மாஷ் பண்றீங்க. வாயில பண்றது டப் ஸ்மாஷ் இல்ல பீட் பாக்ஸ். எஸ் அத பண்றீங்க. அவங்க ஸ்டெப் பண்றாங்க. சரி, நான் வரேன் பார். நம்ம கையை எஸ் ரெடி பீட் பாக்ஸ். சரி, நாக்கு வச்சு ஐயோ அது வேணாம். பீட் பாக்ஸ் சரி பண்ணு. என் நாக்கு மடக்காது. ரெடி. மைக் கொடுங்க. மைக் யா. இப்போ என்ன பண்ணணும்? ஸ்டெப் பண்ணு. பண்ணு. நீங்க வந்து மைக் யா. மைக் 1 minute சார். எஸ் ரெடி. பீட் பாக்ஸ் பண்ண போறாரு. இப்போ மியூசிக் பண்ண போயிட்டு நாங்க டான்ஸ் ஆட போறோம். அதாவது எனக்கு தெரிஞ்ச பீட் பாக்ஸ்லயே இப்போ வந்து செமையான பீட் பாக்ஸ். ரெடி சார். ரெடி. யா. டீம் இப்படியா? ரெடி. இப்படி தான் வைப்பாங்க. ரெடி கிடையாது. இப்படி. எஸ் ஓகே டீம். ஓகே ரெடி. எஸ் 1 2 1 2 3 மாடி சுத்தா மனுஷத்துக்கு நான் தோல்ல வச்சு மேல கட்டி அர்ரா நாக்கு மக்கா மாடி சுத்தா மனுஷன் தங்கு வரலையே. அர்ரா நாக்கு மக்கா அர்ரா நாக்கு மக்கா சென்னை கேட்கல. ரெடி. 1 Thank you. 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 4 அர்ரா நாக்கு மக்கா அர்ரா. Thank you. Very sportive. Thank you. Thank you sir. Thank you. And அந்த பக்கம் நிறைய பேர் இருக்காங்க. வாங்க. ப்ளீஸ் மைக். ஹலோ சார். Hi pa. பிக்கெஸ்ட் ஃபேன் உங்களுக்கு. இந்த ஏஜ்லயே எங்களுக்கு இன்னும் கிரஷ் மெட்டீரியலாவே இருக்கீங்க. என்ன சொல்றீங்க? கிரஷ் மெட்டீரியல் சார். இந்த ஏஜ்லயே நான். ஆமா சார். என் வயசு என்ன ஆகுது? சரி.
தம்பி காலேஜ் முடிச்சு வந்துருக்கோம் தெரியுமா? அப்படியா சார்? ஆமாப்பா. சார் இது தெரியாம போயிடுச்சு சார். என்ன ஒரு 27 28? 27. ஆமா ஆமா. ஓகே அப்போ ஓகே சார். ஆமா நம்ம உங்களுக்கு எனக்கு 2 ஏஜஸ் தான் இருக்கு. 2 வயசு தான் வித்தியாசம். எஸ் எஸ் எஸ். ஆக்சுவலி எனக்கு இப்போ என்ன உங்ககிட்ட பர்சனலாக கேட்கணும்னு தெரியல. நீங்கள் நிறைய இன்டர்வியூ ரொம்ப வருஷமாக சினி ஃபீல்டில் இருக்கீங்க, நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க. எல்லாமே உங்ககிட்ட தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆஸ் இன்ஃப்ளூயன்சஸாக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் எங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா பொண்ணுங்களும் மொத்தமா வாங்க. இங்க வாங்க. நீங்க எல்லாம் கேர்ள்ஸ் ரெப்ரசென்ட் பண்றீங்க, ஓகேவா? பாய்ஸ் இங்க வாங்க. இங்க வாங்க. மொத்தமா வரீங்க. நான் இவங்க சார்பா இங்க நிக்கிறேன். கேர்ள்ஸ் அங்க போங்க. கேர்ள்ஸ் எல்லாம் அங்க நிக்கிறீங்க. தம்பி உங்களுக்காக தான் கேக்குறேன். என் மனசுல எந்த பர்சனல் கேள்வியும் கிடையாது. உங்களுக்காக கேக்குறேன் தம்பி. இவங்க கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? பசங்கள்கிட்ட உங்களுக்கு என்னதான் வேணும்? பசங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு என்ன வேணும்னு கேள்வி. பசங்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்? ஐ மீன் நானும் பசங்க தான். ஆமா. பெரிய பையன் சின்ன பையன் எல்லாம் ஒண்ணா நிக்கிறோம், ஓகேவா? என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? பசங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்? ஒழுங்கா எனக்கு அதுதான் ஓகே. ஒழுங்கா எனக்கு ஒழுங்கா இருங்களா? ஒழுங்கா இருங்கப்பா. ஒரே கேர்ள் ஃப்ரெண்டோட இருங்க அப்படி சொல்றாங்க. ஓகே. அது நீங்களும் ஒரே பாய் ஃப்ரெண்ட் சொல்றீங்க. இல்ல சரி, இப்போ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸே வச்சு கூடாதா? அப்படி இல்ல. ஆ எவ்வளவு வேணாலும் வெச்சுக்கலாம். அதான் பண்றோம். இல்ல ஒரு நிமிஷம் ஸ்டாப். அதானே பண்றோம். அவங்களுக்கு அப்புறம் நாங்களா பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெச்சா பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? வச்சுக்கோங்க, நாங்களும் வச்சுக்கிறோம். வாங்க ஹாய் பாய்ஸ். நாங்களே வரோம். எதுக்கு மத்தவங்க நாங்க வரோம். தம்பி அவங்க என்ன வேணா பேசலாம். நம்ம பேசும்போது பார்த்து பேசணும், ஓகேவா? படக்குன்னு பேசக்கூடாது. ஒழுங்கு கேட்டாங்க இல்லையா? சத்தமா பேசுங்க, போல்டா பேசுங்க. நம்மள ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா? ஆமா. ஒழுங்கா தான் இருக்கும். அவங்க எதுவும் வாங்க போனா நம்ம போயிடணுமா பின்னாடி? எனக்கு தெரியல. எப்படி அதாவது அவங்க இப்போ பாய் ஃப்ரெண்ட் கேக்குறாங்க இல்லையா? அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பாய் ஃப்ரெண்ட்னா பையன் ஃப்ரெண்டு. ஆமா. ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம்னு கேக்குறாங்க இல்லையா? அதே மாதிரி நாங்களும் வச்சுக்கலாம்ல. Okay, ஒழுங்கா தான் நம்ம வச்சுக்கிறோம். நம்ம ஓகே தான். அவங்க ஓகே சொல்றாங்க. தம்பி ஓகே சொல்லிட்டாங்க. ஆமா, நீங்க தான் வாய் கொடுத்து அவங்க பாருங்க. லவ்க்கு ஓகே சொன்னாங்களா? Thank you. ஓகே சார் அவர் என்ன சொன்னாரு? சரி, வேற என்ன எதிர்பார்க்கறீங்கப்பா? பசங்கள்ட்ட ஆக்சுவலா லாயலா இருந்தா போதும். லாயல்னா என்னப்பா? உண்மையா இருக்கணும். உண்மையா எப்படி? நான் இப்ப என்ன பார்த்தா ஏதாவது தெரியுதா? பாக்கும்போது என்ன பார்த்தா ஏதாவது தெரியுதா? நான் உண்மையா இருக்கேனா இல்லையா சொல்லுங்க. அதனால என்ன மாதிரி இருந்தா ஓகேவா? கப்பல் ஓகே சார். நான் யாருன்னு தெரியுமா? என் ஹிஸ்டரி தெரியுமா? உங்க வைஃப் கிட்ட கேட்டா தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன் சார். உங்க வைஃப் கிட்ட மைக் கொடுத்தா தெரிஞ்சிரும். சரிப்பா. இல்ல நிலம்னா கரை இருக்கும், ஓகேவா? கரை இல்லாத நிலா பாத்திருக்கீங்களா? நிச்சயமா இல்ல. ஆனா பாய்ஸ்ல முன்ன பின்ன இருக்கும், உங்ககிட்டயும் முன்ன பின்ன இருக்கும். லைஃபே வந்து இம்பர்ஃபெக்ஷன் தான். பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க, தலைவலி வந்துடும், பைத்தியம் பிடிச்சிடும். பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க, அந்தந்த பொருளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கங்க. பாய்ஸ்னா குறை இருக்கும், எஸ். நிலானா கரை இருக்கும், எஸ். பொண்ணுங்களுக்கு அப்படிதான், ஓகேவா? நிலானா கரை இருக்குமா? என்ன ஆனாலும் கிவ் அப் பண்ணாம இருக்கணும் சார். அது பசங்களா இருந்தாலும் பொண்ணுங்களா இருந்தாலும் கிவ் அப் பண்ண என்னமா? விட்டு கொடுக்காம இருக்கிறது. கண்டிப்பா விட்டு கொடுக்காமனா புடிச்சிட்டே இருக்கணுமா கையை? விட்டு கொடுக்காம இருக்கிறது இல்ல சார். இப்போ நீங்க தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா என்ன ஆனாலுமே நீங்க தான் ஹஸ்பண்ட். நீங்க தப்பு பண்ணா கேட்கலாமா? அது கேட்கணும் சார். அது திருத்தணும். தப்பு பண்ணா கேட்கணும், திருத்தணும். பட் என்ன ஆனாலும் விட்டு கொடுக்காம இருக்கணும். சரி, விட்டு கொடுக்க கூடாது தம்பி, ஓகேவா? மேட்டர் சால்வ்டு. இனிமே உலகத்துல பிரச்சனையே இருக்காது, புரியுச்சா? நோ ப்ராப்ளம். Super sir, super sir. தேங்க்யூ. அவங்க கிட்ட ஏதாவது எதுவும் கேள்வி இல்லையா? தேங்க்யூ. நீங்கம்மா? தேங்க்யூ. ஐஸ்வர்யா ஏன் ஓரமா போறீங்க? வாங்க, நீங்களும் பெண் தானே, வாங்க. சார் பெண் தானே, பெண் சாஃப்டா இருக்கு என்ன நினைக்காதீங்க. நாங்க கொஞ்சம் நகடனால். சார் ஐஸ்வர்யா நிச்சயமா நிறைய क्वेश्चंस இருக்கும். நம்ம ஐஸ்வர்யா கிட்ட கேட்கலாம். அவங்க தமிழ்ல. நீங்க கேளுங்க. சார் கிட்ட என்ன கேட்க நினைக்கிறீங்க? சார் எல்லாத்தையும் அவங்களா கேட்ட முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி as an actor நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சார் கிட்ட. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ போன். தேங்க்யூ. உண்மையாலே ஒரு பொண்ணு தனியா இருக்கும்போது ஒரு சிட்டியில் இருக்கும்போது நிறைய ஆப்வியஸ்லி பிரச்சனை சந்தி ஒரு பெரிய படங்கள் பண்ணும்போது அது என் அம்மா அப்பாவுக்கு எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, நாங்களா எதுவும் இல்லை சார். இல்ல பாய் சார் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். தேங்க்யூ. யாருமே ஒண்ணு இல்ல, எல்லாருமே ஒண்ணுதான். தேங்க்யூ ஐஸ்வர்யா. சார் ஒரே ஒரு விஷயம். தம்பி இப்போ வந்து அதே மாதிரி உங்களுக்கு அவங்கள்ட்ட ஏதாவது கேள்வி இருக்கா? நமக்கு ஒண்ணு இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. சார் இப்போ வந்து ஒரு படம் பண்றோம்.
படம் பண்றோம். ஒரு டைரக்ட் பண்றதே கஷ்டமான விஷயம். டைரக்ட் பண்ணி மியூசிக் பண்ணி எடிட் பண்ணி நடிச்சு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எல்லாமே பண்றது கஷ்டமா இருக்கா இல்ல வந்து ஒரு மாதிரி ஜாலியா சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு பண்றீங்களா? ஈஸி தான்ப்பா, ஈஸி தான், ரொம்ப ஈஸி. ஆமா. இன்னொரு கொஸ்டின், இப்போ நிறைய வளர்ந்து வர மியூசிக் நம்ம ட்ரை பண்ணணும், தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், வந்துடும். கண்டிப்பா. இப்போ நிறைய வளர்ந்து வர மியூசிக் டேரக்டர்லாம் இருக்காங்க. சரி நம்ம மறுபடியும் மியூசிக்லேயே போனால் நம்ம அவங்க கிட்ட வந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை நம்ம இதே ஃப்ளோவில் போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதே ஃப்ளோப்பா, இதே ஃப்ளோ நல்லா இருக்குல்ல, செமையா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. இதே ஃப்ளோ ஜாலியாக தேவையான மியூசிக் பண்ணிக்கலாம், தேவையான நடிச்சுக்கலாம், தேவையான ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி எதுவும் இல்லை, என்ன வேணா பண்ணலாம். ஓப்பன் சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. Yes. அதாவது அத்தான் கூப்பிடுங்க ஃபங்க்ஷன் முடிய வரைக்குமாவது. சரி, நீங்க தான் அத்தான் கூப்பிடுங்க, நான் பாட்டுக்கு 7 AM போயிட்டு கூப்பிடுறேன் சார். வைப்பு தான் வை அத்தான் வாய்ப்பு தான். ஓகே, தேங்க்யூ.